1/4 கிலோ அவரைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காவை குக்கரில் வந்து சேர்த்துட்டு கூட வந்து ஒரு பிஞ்ச் அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து தெளித்து விட்டுக்கிறேன். இப்போ நம்ம குக்கரை வந்து மூடிட்டு ஒரு விசில் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா நம்மளுக்கு அவரைக்காய் வந்து கசந்துடும். இப்போ நான் வெயிட் வந்து போட்டுக்கிறேன். ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரோட ப்ரெஷர்லாம் வந்து இறங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ காய் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் உளுந்து, கொஞ்சோண்டு கறிவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 வெங்காயம் வந்து நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 5 பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். இப்போ பூண்டு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1/2 கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் கிரேவி செய்கிறதுனால 1/2 கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவில் இந்த மாதிரி நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க அவரைக்காவை இதோடு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலாவும் அவரைக்காவும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம். அவரைக்காய் வெந்துகிட்டே இருக்கட்டும் சொல்லிட்டு அந்த கேப்பில் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவு கசகசா வந்து சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துட்டு இப்போ தேங்காய் கசகசா வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவு வந்து தேங்காய் கசகசா வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் கசகசா வந்து இதோடு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து அலசி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இவ்வளோதாங்க, நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் கசகசா வந்து சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வந்து கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபைனல் டச்சாக வந்து மல்லி வந்து தூவிட்டு நம்ம வந்து வேறு ஏதாவது பாத்திரத்தில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் நம்மளோட அவரைக்காய் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.